யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை நம்ம பேங்க்குக்கு எடுத்துன்னு வரது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது இந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணவே போதும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து பேங்க்கில் காசு வர மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, யூடியூப் எதுக்காக காசு தருது, எவ்வளோ காசு தரும், எந்த மாதிரி கேட்டகரிக்கு, அதுக்கப்புறம் எந்த மாதிரி கிரைட்டீரியாவில் நம்ம ஃபாலோ பண்ணணும், கூகுள் ஆட்சன்ஸ்னால் என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அதனால முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு, லைக் போட்டுன்னு, கமெண்டில் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தாலும் பேசிக்கான விஷயம் இதுதான். அதாவது முதல்ல வந்து நம்மளுக்கு வியூஸ்க்கு காசு வருதா, சப்ஸ்கிரைபர் காசு வருதா, லைக்குக்கு கமெண்ட்டுக்கு காசு வருதான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இங்கே கமெண்ட்ஸுக்கு வந்து காசு வராது, அதுக்கப்புறம் லைக்குக்கும் வந்து காசு வராது, அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து காசு தர மாட்டாங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா யூடியூபர், அவங்களுக்கு வந்து காசு போகாது, ஒன்லி வியூஸ்க்கு மட்டும் தான் காசு போகும். இங்கே நம்ம ஒருத்தருடைய வீடியோவை பார்க்குறோம்னா அதில் வர ஆட்ஸுக்கு மட்டும் தான் காசு வரும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, வியூஸில் இருந்து மட்டும் தான் காசு வரும், சப்ஸ்கிரைபர் லைக் கமெண்ட்லேருந்து நம்மளுக்கு காசு வராதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. இப்போ 2ஆவது ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். 2ஆவது ஸ்டெப்பில் யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு எதுக்குள்ள அதிகமான காசு வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சீக்கிரமாக காசு சம்பாதிக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து வந்துடும். அதனால எதில் வந்து அதிகமான காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் நிறையா போட்டோம்னு வச்சிங்களா, அதில் தான் அதிகமான காசு. எப்படின்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் உங்களுக்கு 50 ரூபா வருதுன்னு வச்சிங்களா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா தான் வரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் வரும் ஷார்ட்ஸில். அப்போ அதிகமான காசு வந்து பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது, 2வது வீடியோஸில் இருக்குது, 3வது வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து எதில் அதிகமான காசு வருதுன்னு தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. அதிகமான காசு கொடுக்குற நிச்சுனா கேட்டகரி எதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் மணி கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதிகமான காசு நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து தரும். அதே மாதிரி டெக் சேனல்ஸு, அதுக்கப்புறம் அவுட் டு சேனல்ஸு, அதுக்கப்புறம் இந்த கேமிங் சேனல்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, பியூட்டி அண்ட் ஃபிட்னஸ், மோட்டிவேஷனு, குக்கிங்கு, ட்ராவலு, அதுக்கப்புறம் காமெடி. இதில் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே டாப்பில் இருக்கிற கேட்டகரியிலேருந்து கீழே அடுக்கடுக்காக வருது பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து காசு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ காமெடிக்கு வந்து ரொம்ப கம்மியான காசு கிடைக்கும், ஆனால் வியூஸ் நல்லா அள்ளும். இந்த மேக் மணி கேட்டகரியில் வந்து வியூஸ் கம்மியாக இருந்தாலும் காசு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த ஏர்னிங் பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நிறையா காசு வரும், ஆனால் வந்து வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றது. இந்த மாதிரி கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணும்போது பார்த்துக்குங்க, டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் இருக்குது. நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஆயிடுச்சிங்களா, இப்போ நம்ம நிச்சு செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போட்டிங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு ஒரே ஒரு ஆட்ஸ் தான் வரும் வீடியோக்குள்ளே. அதுவே இங்கே டூரேஷன் 8 நிமிஷத்துக்கு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நடுவில் 5 ஆட்ஸோ இல்லாட்டா 6 ஆட்ஸோ இல்லாட்டா வந்து 10 ஆட்ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட்ஸை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு ஆட்ஸில் சம்பாதிக்கிறத ஒரு வீடியோவில் நீங்கள் 10 ஆட்ஸை போட்டு நீங்கள் சம்பாதிச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு வீடியோலேருந்து உங்களுக்கு 10 ரூபா வருதுன்னா அதுவே உங்களுக்கு 8 நிமிஷம் வீடியோ இல்லாட்டா 10 நிமிஷம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆட்ஸ் ஆட் பண்ணுறதால 50 ரூபா வந்து ஒரே வீடியோவில் வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போடும்போது 8 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா அதிகமான காசு வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பாருங்கள். இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மாதிரியான ஆட்ஸ் இருக்கும். அந்த ஆட்ஸுக்கு ஏற்ற மாதிரி காசு நம்மளுக்கு வரும். உதாரணத்துக்கு அமெரிக்கா, யூகே, அதுக்கப்புறம் கனடா, இது மாதிரி அந்த ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து அதிகமான காசு வரும். உதாரணமாக இந்தியாவில் நம்மளுக்கு 100 ரூபா வருதுன்னா அங்கே வந்து யூஎஸ்ஏ ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வரதுக்கும் சான்ஸ் இருக்குன்றது. 450 ரூபா 500 ரூபா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஆட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு காசு. அதனால அந்த கண்ட்ரியில் நிறையா ஆட்ஸ் வந்து டிமாண்டடாக இருக்கிறதால அதற்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே கீழே வந்து பாருங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது குழந்தைங்க கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு காசு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். வியூஸ் நிறையா இருக்கும், ஆனால் காசு கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வந்து இப்போ குழந்தைங்க வந்து எதையும் வாங்க போகிறதில்ல, எந்த டிசிஷன் எடுக்க போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு வர ஆட்ஸும் வந்து ஒரு மாதிரி சாதாரணமாக ஆட்ஸாக தான் இருக்கும், காசும் கம்மியாக இருக்கும். அதுவே இந்த மணி மேக்கிங்கு இல்லாட்டா வந்து ஏர்னிங்கு, டெக்கு, இது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்ஸ் வந்து நிறையா வரும். அந்த மாதிரி ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது உங்கள் வீடியோவில் ஆட்ஸ் வந்து நிறையா வரும். அதனால் காசு வந்து உங்களுக்கு நிறையா வரும். இது மாதிரி காசு உங்களுக்கு நிறையா வந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். 2வது ஸ்டெப் முடிஞ்சிச்சிங்களா, 3வதுக்கு போய்க்கலாம். 3வதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இங்கே வந்து மானிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மானிட்டேஷனில் வந்து YPPன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முன்னாடி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த யூடியூப் மானிட்டேஷனில் வந்து முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகலையோ அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் காமிக்காது. யாருக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிதோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆட்ஸ் காமிச்சுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படின்னா யூடியூப் ரூல்ஸு, யாருக்கெல்லாம் மானிட்டேஷன் ஆகலையோ அவங்களுக்கும் ஆட்ஸை போட்டு அவங்களுக்கு வர ஆட்ஸ்லேருந்து காசை வந்து யூடியூப் எடுத்துக்கும். உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் யூடியூப் காசு எடுத்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா,
அப்போதுலேருந்து உங்களுக்கு வந்து காசு வர ஆரம்பிக்கும். இது வந்து மானிட்டேஷனில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சிங்களா, அதில் 45% வந்து யூடியூப் எடுத்துக்கும், 55% வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுவும் ஒரு அப்டேட்டு தெரிஞ்சுங்க. மானிட்டேஷனில் இந்தமாரி ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சுங்க. இப்போ 4th போய்க்கலாம். 4th மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, க்ரைட்டேரியா. நீங்கள் வந்து க்ரைட்டேரியா கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும்னா க்ரைட்டேரியா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரு, அதுக்கப்புறம் 3 வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது 90 டேஸ்க்குள்ளே 500 சப்ஸ்கிரைபரு 3 வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி வந்து கம்ப்ளீட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஆகும். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு பிக் வீடியோவில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், இல்லாட்டா வந்து 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும். பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இல்லாட்டா வந்து 3 மில்லியன் வியூஸ் வந்து 90 நாளைக்குள்ளே இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுமாதிரி கம்ப்ளீட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெவலில் க்ரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டேரியா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதால என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அரை மானிட்டேஷன் எனேபிள் ஆன மாதிரி. அதாவது இங்கே பாருங்கள், சேனல் மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும், அதுக்கப்புறம் சூப்பர் சேட் எனேபிள் ஆகிடும், சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் ஆகிடும், அதுக்கப்புறம் ஷாப்பிங் எனேபிள் ஆகிடும். இந்த வீடியோக்குள்ளே வருது பார்த்தீங்களா ஆட்ஸ், அது மட்டும் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் முழுசாக வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் ஆகும். அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம 5வது ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். 5வது ஸ்டெப்பில் போனோம்னா அந்த அரை மானிட்டேஷன் எனேபிள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்பயே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிடும், நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இது 2 ஆறுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். 6ன்னு ஒன்று நீங்கள் பெரிய வீடியோவிலேருந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்னதாக ஷார்ட்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, ஷார்ட்ஸில் 90 நாளைக்குள்ளே, அதாவது 3 மாதத்துக்குள்ளே 10 மில்லியன் வியூஸை வந்து நீங்கள் எடுத்துன்னு வந்திருக்கணும். அதுமாதிரி எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மானிட்டேஷன் வந்து டங்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முன்னாடி ஒன்று என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் இந்த க்ரைட்டேரியா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன் வீடியோ ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். முதல்ல நம்மளுக்கு இந்த 4 விஷயம் கிடச்சிருந்துச்சு. கடைசியாக வந்து நம்மளுக்கு வீடியோக்குள்ளே ஆட்ஸ் வரதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். உங்களுடைய YT ஸ்டுடியோவில் வந்து இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரும். அதாவது நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் வாட்ச் டைம் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி முதல் ஸ்டெப் வந்து வந்துடும். 2வது ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸை வந்து லாகின் பண்ணணும். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப்பை வந்து லிங்க் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட 4-5 கூகுள் ஆட்சன்ஸ் இருந்துச்சுன்னா வச்சிங்களா, அதில் ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் எடுத்துன்னு வந்து இங்கே போடுறீங்கன்னு வச்சிங்களா, அது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், மானிட்டேஷன் எனேபிள் ஆகாது. ஒரு ஆளுக்கு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கேன்சல் ஆகுதுன்னு வச்சிங்களா, வேறு ஒருத்தர் உங்கள் வீட்டில் யாருனா இருப்பாங்க பார்த்தீங்களா, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருனா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேர்லேருந்து அவங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து டன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவ்யூவுக்கு எடுத்துன்னு போவாங்க. ரிவ்யூவில் போய்ட்டு காசு கொடுக்கறதுக்கான எல்லா குவாலிட்டியும் வந்து உங்கள்கிட்ட இருக்குதா, உங்கள் சேனலில் இருக்குதா என்பதை பற்றி செக் பண்ணும். இன் ப்ரொசஸ் இது வந்து ப்ரொசஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது இது 3 வந்து உங்களுக்கு டன் வந்துருச்சு, க்ரீன் வந்துருச்சுன்னு வச்சிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன் நம்பரு, பான் கார்டு, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து தெளிவாக கொடுத்துருங்க முதல்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சிக்கலாகக்கூடாது பேங்க்கு காசு வர்றதுக்கு. அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து முதல்ல வந்து க்ளீனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா $10 உங்களுக்கு ரீச் ஆகும் பாருங்கள். உங்களுக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் வீடியோக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே $10 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நிற்கும். அந்த $10 நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். இந்த பின் வெரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே நீங்கள் ஒரு ஹியூமன்ஸ் தானா இல்லாட்டா வந்து ரோபோட்டிக் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கூகுள்லேருந்து உங்களுக்கு ஒரு பின் வரும். அந்த பின்னு வரத்துக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், இல்லாட்டா வந்து ஏதாவது அட்ரஸ் வந்து சேர முடியாத ஒரு இடத்துல இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் சிட்டியில் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா ரிலேஷன்ஸு, அவங்களுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீட்டாக வந்து அந்த பின் வந்து வரும். நிறைய பேருக்கு 4 முறை 5 முறை பின் வந்துட்டு கேன்சல் ஆகிறது இருக்குது. அதனால் பின் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டான ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு லெட்டர் வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு முதல்ல வந்து பின் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லிட்டுக்கிட்டால் மெயிலே பின் வெரிஃபிகேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி வெரிஃபிகேஷனை நீங்கள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $100. இப்போ உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா,
பின் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து இங்கே காசு வந்து சேர்ந்துனே இருக்கும். இது மாதிரி $100 வந்து உங்களுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து முதல்ல இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்கள் பேங்க்கில் போயிட்டு ஷிஃப்ட் கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வந்து தருவாங்க. அந்த ஷிஃப்ட் கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துக்குங்க. இந்த ஷிஃப்ட் கோடு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து காசு இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஷிஃப்ட் கோடு தேவைப்படும். இதை நீங்கள் போய் தெளிவாக உங்கள் பேங்க்கில் பேசும்போது அவங்க உங்களுக்கு ஷிஃப்ட் கோட் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டு 21லேருந்து 26 இந்த டேட்டுக்குள்ளே காசு வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ இந்த நம்ம 6 ரூல்ஸை பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 6 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கரெக்டாக யூடியூப்பில் எத்தனை நாளுக்கு வீடியோ போடணும், எத்தனை நாளில் வந்து நம்மளுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. அது வந்து அவங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது ஒரு சிலருக்கு வந்து 3 மாதத்தில் சேனல் மானிட்டேஷன் ஆகிடும், ஒரு சிலருக்கு 3 வருஷம் ஆனாலும் சேனல் மானிட்டேஷன் ஆகாது. அவங்கவுங்க முயற்சி, அவங்க எவ்வளோ கற்றுக்குறாங்க என்பதை பற்றி தான் பொறுத்து இருக்கிறது. இப்போ சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஃபுல்லு யூடியூப் பிளேலிஸ்ட். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 4 மாதத்துக்கிட்ட 3 மாதத்துக்குள்ளேயே சேனல் மானிட்டேஷன் ஆகிடும். அதனால இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்துருவீங்க. அதுக்கான வாழ்த்துக்களை முதல்ல நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.